வார்த்தையை அழுத்தி சொல்கிறாங்க, ஒரு பவரோடு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த படத்தோட வெறும் பக்கா கமர்ஷியல் மசாலா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, யார் பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் நாயகன் 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 ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு ஃபைட் வைக்கப்பட்டு தலைவரோட கல்யாணத்தில் மெகாஸ்டார் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் ஆகும். உலக தரத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களை அப்டேட்டில் இருந்துக்கிட்டு முதல்ல அட்டெம்ப்ட் பண்ணுற ஒரு இந்திய கலைஞனா திகழ்ந்ததுனால தான் அவருக்கு உலக நாயகன் என்ற பட்டம். அவங்க எந்த அளவுக்கு அந்த சினிமா துறையை நேசிக்கிறாங்களோ, அவங்கள சுவாசிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு சினிமா அவங்கள இன்றைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் மேலே அவங்கள வச்சு நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. ஒன்று நம்ம நடிக்கிற படம் ஓடணும், இல்லை ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னு. 1986 தீபாவளிங்க. இது வந்து நவம்பர் 1ஆம் தேதி. இது பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டார் அவருடைய சொந்த படம். அவருடைய ஃபேவரட் நடிகர் அமிதாப் பச்சன் அவர்கள் நடித்த மர்த் என்ற படத்தோட ரீமேக்கு அதுதான் மாவீரன். ஆர்கே ப்ரொடக்ஷன்ஸ், பத்மாலயா பிக்சர்ஸ் கூட்டு தயாரிப்பு, இயக்கம் நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள், ஜோடி அம்பிகா. இந்த படம் வந்து சத்யம் தியேட்டரில் ரிலீஸ் ஆகுது. தமிழில் முதல் 70mm படம் மாவீரன். சொந்தமாக தயாரித்து ரிலீஸ் ஆனது. இந்த படம் நான் வந்து சத்யம் தியேட்டரில் ஃபஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்த்துட்டு, அதுக்கப்புறம் லதா மேடம் வந்து அந்த பீரியட்லலாம் தலைவர் படம் ரிலீஸ் ஆகிற தேட்டரில் வந்து ஒன்று மேட்னி ஷோவோ ஈவினிங் ஷோ ஏதோ ஒரு ஷோ வந்து இல்லைன்னா தேட்டர் ரவுண்ட்ஸ் அடிப்பாங்க. அந்த மாதிரி சத்யம் தேட்டரில் படம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஈவினிங் ஷோ வந்து வசந்தி தேட்டரில் போய் இந்த படத்தை பார்த்தாங்க. அவங்களோட நம்ம வந்து கூட போயிட்டு வசந்தி தேட்டர்லலாம் படம் பார்த்த தருணம் எங்களுக்கு இன்னும் நினைவாக இருக்குது. இந்த மாவீரன் கூட தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன காதல் இலவசன் படம் எதுன்னு கேட்டிங்கனாக்கா புன்னகை மன்னன். குருநாதர் கே பாலச்சந்தர் அவர்கள் தயாரித்து இயக்கிய படம். காதல் இலவசன் கமலாசன் அவருக்கு ஜோடியாக ரேவதி மற்றும் ரேகா. இதில் தான் ஃபஸ்ட்டு டைமு கம்ப்யூட்டரைஸ்டு மியூசிக்கு இசைஞானி இளையராஜா அவர்கள் போட்டார் அப்படின்றது அன்றைக்கி விளம்பரம் செய்யப்பட்டது. இந்த படம் வந்து ஆனந்த் தேட்டரில் ரிலீஸ் ஆகி சக்கப்போடு போட்டுச்சு. அதுக்கப்புறம் 87 தீபாவளிங்க. என்ன தீபாவளிங்க அது. ஏவிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் எஸ் முத்துராமன் அவர்கள் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் நடித்த படம் மனிதன். இன்றைக்கும் பல பேர் அந்த வார்த்தையை அழுத்தி சொல்கிறாங்க, ஒரு பவரோடு சொல்கிறாங்கன்னா அதுக்கு காரணம் இந்த படத்துடைய அந்த ஃபயர். அந்த கதையில் அந்த ஸ்க்ரீன் பிளேலையோ அந்த கதையில் இருக்கிற அந்த ஃபயர் சொல்லணும். மனிதன் இது வந்து ரிலீஸ் ஆகிட்டு பார்த்திங்கன்னா குறிப்பாக பத்திரிகைகளில் பெருசாக விமர்சனங்கள் இது வந்து கொண்டாடப்படலை. எல்லா விமர்சனங்களும் பார்த்திங்கன்னா ஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் காதல் இலவசன் கமலாசன் அவர்கள் நடிப்பில் மணிரத்னம் டைரக்ட் பண்ண நாயகன் என்ற திரைப்படம் தான் ஃபுல்லாக இண்டஸ்ட்ரி டாக்கு. மனிதனை பற்றி யாரும் பெருசாக பேசவே இல்லை. இது ஒரு பக்கா கமர்ஷியல் மசாலா அவ்வளோதான் அப்படின்னு சொல்கிறாங்களே தவிர, யார் பார்த்தாலும் எந்த பக்கம் திரும்பினாலும் நாயகன் 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 இப்படி தான் அவர் கொண்டாடப்பட்டிருக்கு. ஏன்னா அப்படி ஒரு ப்ரெசன்டேஷன் அந்த படத்தில் அதில் அமைஞ்சது. இந்த படம் வந்து ஆனந்த் தேட்டரில் ரிலீஸ் செய்யப்பட்டது. ஆனால் மனிதன் பார்த்திங்கன்னா உட்லேண்ட்ஸ் தேட்டரில் ரிலீஸ் பண்ணுற படம். வழக்கமாக தலைவரோட கோட்டை ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா மிட்லேண்ட் தேட்டரில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் நான் ஏசி தேட்டர்களில் ரிலீஸ் ஆகி தேவி பேரடைஸில் தொடர்ந்து ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. எப்போ ரினோவேஷன் பண்ணி குளோப் வந்து அலங்கார் தேட்டரில் மாற்றி ரிலீஸ் செய்யப்பட்டது ஓப்பன் பண்ணதோ அதில் வந்து சத்யம் சிவம் சுந்தரம் என்ற ராஜ்கபூர் படம் ரெகுலர் ஷோவில் ரிலீஸ் பண்ணி ஒரு வாரம் கழித்து முள்ளும் மலரும் என்ற படத்து மூலிமா தலைவர் அந்த அலங்கார் தேட்டரில் காலில் பதிச்சார். அதை தொடர்ந்து தலைவருடைய பெரும்பாலான படங்கள் ஆல்பர்ட் தேட்டர் ஓப்பன் ஆகிற வரைக்கும் பெரும்பாலான படங்கள் வந்து அந்த அலங்கார் தேட்டர்லேயே தான் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கோம். அலங்கார் தேட்டர்ன்றது தலைவரோட கோட்டை என்று சொல்கிற அளவுக்கு அங்கே வந்து அவ்வளோ பெரிய வெற்றிகள் அந்த படங்களை அங்கே அமைஞ்சிருந்தது. அந்த அலங்காரு ஆல்பர்ட்டில் இல்லாமல் ஏவிஎம் வந்து பார்த்திங்கன்னா உட்லேண்ட்ஸ் தேட்டரில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் உட்லேண்ட்ஸ் தேட்டரில் இந்த மனிதன் என்ற திரைப்படம் தான் சிட்டியில் ரிலீஸ் பண்ண அந்த தேட்டரோட கல்ச்சரை வந்து தேட்டர் கவுண்டரோட கல்ச்சர் மாறுதுங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா எந்த படமும் ரிலீஸ் பண்ணாலும் பெரிய ஆர்டிஸ்ட் படங்கள் வந்து 3 தேட்டர்ன்றதை சொல்லுவாங்க. அது குறிப்பாக அது எப்படி பிரித்து சொல்லுவாங்கனாக்கா தென் சென்னை, மத்திய சென்னை, வட சென்னை அப்படின்னு சொல்லுவாங்க. தென் சென்னைன்னு சொல்லப்படுறது வந்து மவுண்ட் ரோட்டில் ஆரம்பித்து இந்த பக்கம் வடபழனி, அசோக் நகர் இது வரைக்கும் தென் சென்னை. இங்கே வந்து மவுண்ட் ரோட் தேட்டரில் ரெகுலர் ஷோ போட்டாக்கா ஒன்று கமலா தேட்ரு, இல்லைன்னா கிருஷ்ணவேணி, இல்லை லிபர்ட்டி, அப்புறம் வந்து சிவப்பு சூரியன் மூலியமாக ஓப்பன் ஆனது இந்த உதயம் தேட்ரு. இங்கே உதயம் தேட்டர் நூன் ஷோ போடுவாங்க.
இல்லையா இங்கே ரெகுலர் ஷோ போட்டாக்கா மவுண்ட் ரோட் பக்கம் நூன் ஷோ போடுவாங்க. இப்படி தென் சென்னை. மத்திய சென்னைன்றது வந்து ஒன்று அபிராமி ஓப்பன் பண்ணதுலேருந்து பெரும்பாலும் தலைவர் படங்கள் எல்லாம் அபிராமி தான். அதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து ராக்ஸியில் எனக்கு தெரிஞ்ச படம் ரொம்ப கம்மி. புவனேஸ்வரியில் வந்திருக்கு, அந்த பக்கம் மகாலட்சுமியில் வந்திருக்கு. வசந்தி தேட்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் வசந்தி இல்லைன்னா அபிராமி, இப்படி தான் அங்கே வந்துட்டுருக்கோம். தப்பு தாளங்கள் எல்லாம் உமா கெல்லிஸில் தான் நான் வந்து ஃபஸ்ட் டே அன்றைக்கி படம் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு தேட்டரோட பொசிஷனு. வட சென்னை அப்படின்னு எடுத்துட்டிங்கனாக்கா அந்த மின்ட்டு, மண்ணடி, தண்டார்பேட்டை இதெல்லாம் வந்து வட சென்னையில் சாரும். இந்த வட சென்னையில் தான் ரிலீஸ் ஆகிட்டு இருந்தது. இப்படி 3-4 தேட்டருக்கு தான் சென்னையில் பெரும்பாலான பெரிய படங்கள் ரிலீஸ் ஆகும். அந்த மரபை உடைச்சி 6 தேட்டர்ஸ் சென்னையில் ரிலீஸ் பண்ண படம் இந்த மனிதன். இதுக்கு தான் இந்த புரிதலுக்காக தான் இந்த சிட்டி மேப்பை பற்றி உங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக சொல்ல வேண்டிய சூழ்நிலை எனக்கு இருந்தது. சரிங்களா? இன்றைக்கி இந்த பொலிட்டிக்கல் மேப்பில் பார்த்தீங்கன்னா அந்த தென் சென்னையில் வடக்கு, தென் சென்னை மேற்கு இந்த மாதிரி நிறைய குட்டி போட்டு வச்சுங்க. ஆனால் அப்போல்லாம் கிடையாது. சிம்பிளாக 3 தான். சென்னை மாவட்டம்னா 3 தான். இது வந்து 87 தீபாவளிங்க. 88ல் வந்து தீபாவளிக்கு இங்கே 2 பேர் படங்கள் இல்லை. பொங்கலுக்கு இல்லை, தீபாவளிக்கு இல்லை, தமிழ் புத்தாண்டுக்கு இல்லை. வேறு டேட்டில் தான் ரிலீஸ் ஆகிருக்கு. ஏன்னா எப்போ 2 பேரும் வந்து காதல் இளவரசனும் சரி, சூப்பர் ஸ்டாரும் சரி, எப்போ ஹிந்தி படங்கள் நடிக்க ஆரம்பித்தாங்களோ, அங்கே கொஞ்சம் சைன் பண்ண ஆரம்பித்தாங்களோ, அப்போ கரெக்டாக அந்த டைமிங் ஷெடியூலு இந்த நம்ம தமிழ் பண்டிகைகளுக்கு ரிலீஸ் பண்ணக்கூடிய சூழ்நிலை கரெக்டாக அங்கே அமையாது. ஏன்னா அங்கே ஹிந்தி வந்து மல்டி ஸ்டார் காஸ்ட் படங்களாக அமைஞ்சது அங்கே. அப்படி இருக்கும்போது எல்லாரோட டேட்டுங்களும் ஒத்து போகிற மாதிரி அங்கே சேர்ந்து மாறி தமிழ், ஹிந்தி மாற்றி நடிச்சிட்டு இருக்கிறதுனால கரெக்டாக அந்த சில ஃபெஸ்டிவல்ஸும் இங்கே மிஸ் ஆக ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் 89 தீபாவளிக்கு பார்த்திங்கன்னா மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் தெலுங்கில் அத்தைக்கு எம்முடு அம்மாய்க்கு மகுடு அப்படின்னு ஒரு படம் நடிச்சு மாபெரும் வெற்றி படம். அந்த படத்தை சூப்பர் ஸ்டாரை வச்சு தமிழில் தயாரிக்கணும்னு ஆசைப்பட்டார். அந்த படம் தாங்க இந்த மாப்பிள்ளை. மீண்டும் பார்த்திங்கன்னா நட்சத்திர இயக்குனர் ராஜசேகர் அவர்கள் டைரக்ஷனில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், கதாநாயகி அமலா. இதில் வந்து மாமியாராக நடித்தவங்க ஸ்ரீவித்யா அவர்கள். இதாவது மாமியாரும் மருமகனுக்குள்ள கான்ஃப்ளிக்ட் தான் இந்த கதை மாப்பிள்ளை அப்படின்றத. இந்த படத்தில் விசேஷம் தெலுங்கில் இல்லாத ஒரு ட்ரெடிஷ்னல் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, மெகாஸ்டார் சிரஞ்சீவி அவர்கள் அந்த படத்தை கீதா ஆர்ட்ஸ் மூலிமா தயாரித்தது மட்டும் இல்லாமல் அவர் தலைவரோட காம்பினேஷனு ஒரு கெஸ்ட் அப்பியரன்ஸ் நடிக்கணும்னு சொல்லிட்டு அவருக்காக ஒரு ஃபைட் வைக்கப்பட்டு தலைவரோட கல்யாணத்தில் மெகாஸ்டார் வந்து ஃபைட் பண்ணுற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் அமைச்சு ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது இந்த படத்துக்கு. இந்த மாப்பிள்ளை படம் 89 தீபாவளிக்கு அலங்காரில் ரிலீஸ் ஆகி மாபெரும் வெற்றி கண்ட படம். இது கூட பார்த்திங்கன்னா சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் பிரதாப் போத்தன் அவர்கள் டைரக்ஷனில் காதல் இளவரசன் கமலாசன் அவர்கள், இளையதிலகம் பிரபு அவர்கள், அப்புறம் வந்து ஹிந்தி நடிகை பிந்தியா அப்படின்னு ஒரு நடிகை, அவங்களும் அமலா, இவங்களும் நடிச்சு வெளியே வந்த படம் வெற்றி விழா. இந்த 2 படங்களை இந்த 89 தீபாவளிக்கு வெளியாகிச்சு. மாப்பிள்ளை திரைப்படம் அலங்கார் தேட்டரில், வெற்றி விழா திரைப்படம் வந்து சாந்தி தேட்டரில் இருந்துச்சு. ஏன்னா அப்போ வந்து சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸ் தயாரிக்கிற எல்லா படங்களும் கண்டிப்பாக சாந்தி கிரவுன் புவனேஸ்வரி, அதில் கன்ஃபார்ம் எந்த மாற்றமும் கிடையாது. இந்த தேட்டர்களில் தான் சிவாஜி ப்ரொடக்ஷன் படங்களாக வரும். அந்த வகையில் இந்த வெற்றி விழா திரைப்படமும் சாந்தி தேட்டரில் தாங்க ரிலீஸ் ஆச்சு. 1991 தீபாவளி. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் மணிரத்னம் அவர்கள் டைரக்ஷனில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், மெகாஸ்டார் மம்முட்டி அவர்கள், இதில் தான் அறிமுகமாகிறார் அரவிந்த் சுவாமி. இவர்களுடன் சோபனா, பானுப்ரியா இவங்கள் நடித்த படம் தளபதி. இது வந்து நவம்பர் 5ஆம் தேதி அன்னைக்கு தளபதி திரைப்படம் ரிலீஸ் ஆகுது ஆல்பர்ட் தேட்டரில். கூட ரிலீஸ் ஆகுது பார்த்திங்கன்னா ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் குணா என்ற திரைப்படம், நம்ம காதல் இளவரசன் அவர்களை நடித்து தயாரிச்சுருக்கிற படம் குணா. இயக்குனம் சந்தான பாரதி. இவருக்கு ஜோடியாக ஒரு ஹிந்தி நடிகையும் அப்புறம் வந்து ரேகா இவர்கள் நடிச்சிருந்தாங்க. இந்த குணா திரைப்படம் தேவி பேரடைஸில் ரிலீஸ் ஆச்சுங்க. அந்த குணா அந்த ஓப்பனிங் அந்த ரிலீஸ் ஆகியிருக்கும் போது பெரிய அளவு கொண்டாடப்பட்டதோ இல்லையோ, ஆனால் இந்த மஞ்சுமல் பாய்ஸ் வந்ததுக்கப்புறம் குணாவுடைய அருமை பெரிய அளவுக்கு தெரிய ஆரம்பிச்சது. அதாவது இந்த ஜென்ரேஷனுக்கு சொல்லலாம், இந்த 2K அண்ட் ஜென்சி சொல்கிறாங்களே அந்த ஜென்ரேஷனுக்கு குணா என்ற திரைப்படம் எப்படிப்பட்ட படம் அப்படின்றத இந்த மஞ்சுமல் பாய்ஸும் அந்த பாடலுடைய பிரபலமும் அந்த குணா கேவ்ஸ் என்ற பாப்புலாரிட்டி பேஸ் பண்ணி நிறைய பேர் போயிட்டு தேடலோட அந்த குணா திரைப்படத்தை பார்த்து மகிழ்ந்தாங்க. அப்புறம் 1992 தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னாக்கா தொடர்ந்து 24 படங்களை
தன்னை வைத்து இயக்கிய அந்த எஸ்பி முத்துராமன் அவர்களும் அவர்களுடைய யூனிட்டுக்கு ஏதாவது செய்யணுன்றதுக்காக நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் ஒரு கால்ஷீட் கொடுத்து நடித்த படம் தான் இந்த பாண்டியன் திரைப்படம். எஸ்பி முத்துராமன் அவர்கள் ஒரு சொந்த கம்பெனி ஆரம்பித்து விசாலம் ப்ரொடக்ஷன்ஸ் என்ற பெயரில் தயாரித்து நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள் நடித்து கூட ஜோடியாக குஷ்பு அவர்கள் நடிச்சிருந்தாங்க. படம் பேர் பாண்டியன். இந்த படத்துடைய வியாபாரம் ஃபுல்லாக வந்து ஏவிஎம் சார்பில் எம் சரவணன் சார் அவர்கள் தான் மொத்த வியாபாரம் பண்ணி கொடுத்தாங்க. இந்த படத்தில் வந்த லாபத்தில் பார்த்தீங்கன்னாக்கா எஸ்பி முத்துராமன் அவர்களுடைய யூனிட்டு மொத்த பேருக்கும் சரிசமமாக பிரித்து அவங்க வந்து செட்டில் ஆனாங்க. இது கூட ரிலீஸ் ஆன படம் வந்து ராஜ்கமல் ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் காதல் இளவரசன் கமலாசன் அவர்களும் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களும் இணைந்து நடித்த படம் தேவர் மகன். பரதன் டைரக்ஷனில் ரிலீஸ் ஆன இந்த படம் தேவர் மகன். இது வந்து தேவி பேரடைஸில் ரிலீஸ் ஆச்சுங்க. இந்த தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சூப்பர் ஸ்டாரோடைய பாண்டியன் திரைப்படம் ஆல்பர்ட் தேட்டர்லேயும், தேவர் மகன் வந்து தேவ் பேரடைஸில் ரிலீஸ் ஆச்சுங்க. அதுக்கப்புறம் 1995 பொங்கல் பார்த்தீங்கன்னா நம்ம சத்யா மூவிஸ் தயாரிப்பில் சுரேஷ் கிருஷ்ணா அவர்கள் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், நக்மா, ரகுவரன் இவர்கள் நடிப்பில் வெளிவந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு பெரிய மைல் ஸ்டோனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் பல திரையரங்குகளில் புது படங்கள் ரிலீஸ் பண்ணி எப்பப்பெல்லாம் ஹோல்டவர் குறையுதோ அப்போல்லாம் அந்த கேப்பில் எடுத்து இந்த படங்கள் போடுறதாகட்டும் சரி, சன் டிவியில் எந்த சேனல்ஸில் எந்த ஒரு பெரிய ப்ரோக்ராம் நடக்கும்போதும் சரி, இந்த படத்தை அந்த நேரத்தில் அதே சேம் டைமில் போட்டு டிஆர்பிசி ஏற்றி கொண்டாடிட்டு இருக்கிற அந்த திரைப்படம் தான் பாஷா. இது வந்து பொங்கலுக்கு 12ஆம் தேதி அன்னைக்கு ரிலீஸ் ஆச்சு. 95 பொங்கலுக்கு 12ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இதுக்கு கூட இதே பொங்கலுக்கு கரெக்டாக பொங்கல் அன்னைக்கு சத்தி லீலாவதி என்ற திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு. இது வந்து பாலு மகேந்திரா அவர்கள் டைரக்ஷனில் காதல் இளவரசன் கமலாசன் அவர்கள், ரமேஷ் அரவிந்த், ஹீரா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சிருந்த படம் சத்தி லீலாவதி. ஒரு அவுட் அண்ட் அவுட் காமெடி படம் இது ரிலீஸ் ஆச்சு. இந்த பாஷா திரைப்படம் ஆல்பர்ட்டில் ரிலீஸ் ஆகி அங்கே தொடர்ந்து நான் 4 ஷோ பார்த்து கொண்டாடி மகிழ்ந்த தருணம். அந்த படத்தோட டிக்கெட்ஸு இன்றைக்கும் நான் பத்திரமா பொக்கிஷமாக வச்சுருக்கேன். அந்த நேரத்தில் டிக்கெட்டோட விலை பார்த்தீங்கன்னா ₹12.50. ஸோ 95க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா தலைவரும் படங்கள் நடிக்கிறது குறைச்சிட்டாரு. உலக நாயகனும் பார்த்தீங்கன்னா அவரும் வந்து லிமிட்டடாக தான் படங்கள் பண்ண ஆரம்பித்தார். பெரிய இடைவெளிக்கு அப்புறம் கிட்டத்தட்ட 10 வருஷம்னு சொல்லலாம். இந்த பாஷா சத்தி லீலாவதிக்கு அப்புறம் 2005, இது வந்து 95, அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு 2005 மறுபடியும் கடைசியாக 2 பேர் படங்களை மோதிச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மீண்டும் ராஜ்கமல் இன்டர்நேஷ்னலில் தானே தயாரித்து இயக்கி நடித்த படம். அது இல்லாமல் தமிழ் சினிமாவில் எதெல்லாம் டெக்னாலஜி புதுசாக வருதோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணுறவர் அவர் தான், நம்ம உலகநாயகன் தான். அதனால தான் அவருக்கு பேரே உலகநாயகன். அந்த படம் பேர் மும்பை எக்ஸ்பிரஸ். இது வந்து 2005, இது வந்து 2005 தமிழ் புத்தாண்டுக்கு ரிலீஸ் ஆன படம் மும்பை எக்ஸ்பிரஸ். இது கூட சிவாஜி ஃபிலிம்ஸ் தயாரிப்பில் பி வாசு அவர்கள் இயக்கத்தில் நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள், இளையதிலகம் பிரபு, ஜோதிகா, நயன்தாரா இவர்கள் நடிப்பில் வெளியே வந்த படம் சந்திரமுகி. இந்த படம் ரிலீஸ் ஆச்சுங்க. ஸ்டைல் மன்னன்னா தன்னுடைய வாழ்க்கையை ஆரம்பித்து வசூல் சக்கரவர்த்தியாக மாறி அதுக்கப்புறம் சூப்பர் ஸ்டாராக திகழ்ந்து இன்னைக்கு செல்லமாக நம்ம எல்லாரும் தலைவர் என்று அழைக்கிறோமோ, தலைவர் சூப்பர் ஸ்டார் அவர்கள் ரஜினிகாந்த் அவர்கள் அழைக்கிறோமோ, அதே போல் அன்றைய காலங்களில் காதல் மன்னன்னா அவன் இப்போ ஜெமினி கணேசன் சொல்லுவாங்க. அதனால் காதல் இளவரசன் கமலாசன் என்று தான் எல்லாருமே கூப்பிட்டுட்டு இருந்தாங்க. அந்த காதல் இளவரசன் டேக்கே ரொம்ப காலமாக எடுத்துகிட்டு இருக்கு. அப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் உலக நாயகன் கமலாசன் அப்படின்னு சொல்லப்படுங்க. உலக நாயகன் அப்படின்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் பாருங்கள் அவர் எப்படி இருக்கார், அவர் நடை உடை பாவனை எல்லாம், அவர் வாக்கிங் ஸ்டைல் முழுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்திய மொழிகள் தெரிந்த ஒரு ஆங்கில நடிகர் இங்கே இருக்காரோ அப்படின்றது தான் நமக்கு பார்க்க தோணும். நமக்கு பரிச்சயம் இல்லாதவர், அதாவது சினிமா பார்க்காதவன், சினிமா பற்றி தெரியாதவன் திடீர்னு இவரை சந்திக்கிறாங்க அப்படின்னாக்கா பார்க்குறவருக்கு எப்படி தோணுமோ, ஏதோ ஒரு ஹாலிவுட் ஆக்டர் போல் இருக்குது, ஆனால் பரவாயில்ல நல்லா இந்திய மொழி எல்லாமே ஹிந்தி, தமிழ், இங்கிலீஷ் நல்லா பேசுகிறாரு அப்படின்னு தான் தோணும். அப்படி ஒரு பர்சனாலிட்டி வச்சுருக்கிறவர் நம்ம உலக நாயகன் கமலாசன் அவர்கள். அதுக்காக தான் என்னை பொறுத்த வரைக்கும் அது உலக நாயகன் என்ற டைட்டில் கொடுத்தாங்களோன்னு நம்ம தோணுது. ஏன்னா இண்டஸ்ட்ரி மீன் பண்ணி கொடுத்ததுக்கு காரணம் வந்து
உலக தரத்தில் இருக்கிற அத்தனை விஷயங்களும் அப்டேட்டில் இருந்துக்கிட்டு முதல்ல அட்டெம்ப்ட் பண்ணுற ஒரு இந்திய கலைஞனா திகழ்ந்ததுனால தான் அவருக்கு உலக நாயகனோட பட்டம் கொடுக்கப்பட்டதுன்னு நான் நினைக்கிறேன். ஆனால் எனக்கு என்ன தோணுதுன்னா, அவருடைய பர்சனாலிட்டி ஒரு ஆங்கில நடிகர் மாதிரி தான் இருக்காரு. நல்ல செக்க செவேர்னு அவருடைய வாக்கிங் ஸ்டைல் ஆகட்டும், அந்த மேனரிசம் ஆகட்டும், அந்த டைலாக் ஆகட்டும், அந்த லுக்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் பார்க்கும்போது நிச்சயமாக ஒரு ஒரு ஹாலிவுட் ஆக்டர் தான். ஆனால் ஒரு ஹாலிவுட் ஆக்டரால் இத்தனை மொழிகள் பேச முடியுமான்னா முடியாது. ஆனால் இவர் தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, கன்னடா, மலையாளம், பெங்காலி இன்னும் இப்படி பன்மொழிகளை இந்தியாவில் இருக்கிற இவ்வளோ மொழிகளையும் பேசி ஆங்கிலத்திலையும் சக்கப்போடு போடுறார் அப்படின்ற அளவுக்கு இருக்கிற ஒரு மனிதன். அதனால தான் அவருக்கு உலக நாயகன்னு எல்லாரும் சொல்கிறாங்கன்றது எனக்கு தோணுது. அப்படி தான் இருக்குமோன்னு என்னோட அசம்ஷனு. ரெண்டில் எது சொன்னாலும் அது பொருத்தமானதாக இருக்குது. எனக்கு ரெண்டாவது ரொம்ப பொருத்தமாக இருக்குது. ஏன்னா நான் அவர் பார்க்கும்போது எனக்கு அப்படி தான் தோணுது. அவர் அப்படி வாக்கிங் ஸ்டைலில் சிம்பிளாக அவர் கூட நடந்து போகிறாரு. அவ்வளோ பிரமாதமாக இருக்குது. சரி, இவங்களை பற்றி புகழ்ந்துட்டோம். இப்போ என் மனசில் ரொம்ப நாளாக உறுத்திக்கிட்டு இருக்கிற ஒரு விஷயம், அது இந்த பதிவில் கண்டினியூ இது போட்டுறேன். அதாவதுங்க, இவங்க 2 பேர் அவருடைய நட்பு 50 ஆண்டு காலம் என்ன சொல்லிட்டேன். கரெக்டு, நல்லா இருக்கு. நம்ம எல்லாம் யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, இந்த அளவுக்கு நட்பு இதுக்கு அப்புறம் யாராவது இருக்காங்களான்னா இல்லை. போட்டியாளர்களாக நிறைய பேர் இருக்காங்க. அது போட்டியாளர்களாக தாண்டி ஒவ்வொருத்தரும் பகையாளிகளாகவே மாறிட்டாங்கன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு தான் இருக்காங்க. ஆத்மார்த்தமான நட்பு தொடர்ந்து இவ்வளோ ஆண்டு காலமாக 2 உச்ச நடிகர்கள் இருக்காங்களா அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த மாதிரி இல்லை. அதுக்கப்புறம் இன்னொரு சிறப்பான விஷயம், இன்னொரு விஷயம் நான் இந்த இதில் நான் கிளாரிஃபை பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். என்னென்னா, சமீப காலமாக நான் பார்த்துட்டு இருக்கிற ஒன்று, இண்டஸ்ட்ரியில் இருக்கிறனால, ஒரு நடிகர் வந்து தன்னோட முதல் ஒரு 2 படம் வெற்றி அடைஞ்சோடனே தான் ஒரு கமல்ஹாசன் நினச்சிக்கிறான். தன்னை அப்படி அடாப்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி ஆகுது தான். அதுக்கப்புறம் ஒரு 4 படம் தொடர்ந்து ஒரு 3 4 படங்கள் இல்லை ஒரு 2 படம் தொடர்ந்து பெரிய ஹிட்டு ஆகிடக்கூடாது. ஆயிடுச்சுன்னா அவங்க வந்து தன்னை ரஜினிகாந்த் தான் நினச்சிக்கிறாங்க. நினைக்கிறது ஆசைப்படுறது தப்பு கிடையாது, நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் அவங்களோட வெற்றியை மட்டுமே நீங்கள் அதை மனசில் ஏற்றிக்கிட்டு அந்த கண்ணோட்டத்தில் உங்களை நீங்கள் பார்த்துக்கிறீங்களே, அது தப்புன்னு சொல்ல வரேன். இவங்களை இந்த வெற்றி அடைஞ்சிருக்காங்கன்னா அது சாதாரண வெற்றி இல்லை, அது சுலபமாக கிடைச்ச அந்த வெற்றி இல்லை. அதுக்கு பின்னாடி அவங்களோட பெரிய உழைப்பு இருக்குது, அவங்களோட முயற்சிகள் இருக்குது, அவங்களோட பார்வை, அவங்க படங்களை கொண்டு வந்த விதம், நடித்த விதம், அவங்க பழகின விதம் இவ்வளவு அடங்கியிருக்கு. இன்னைக்கு அவங்க பழகிட்டு இருக்கிற விதம், அவங்க அந்த தொழிலை நேசிக்கிற விதம், அவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் சேர்த்து தான் அவங்களுக்கு அந்த வெற்றி அவங்களுக்கு தக்க வச்சிருக்கு. அவங்க எந்த அளவுக்கு அந்த சினிமா துறையை நேசிக்கிறாங்களோ, அவங்கள சுவாசிக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு சினிமா அவங்களும் இன்னைக்கும் வந்து இன்னைக்கு இருக்கிற இளைஞர்களுக்கும் மேலே அவங்கள வச்சு இன்னும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. அதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. நீங்களாகவே இருந்தீங்கன்னா என்றைக்குமே நிலைப்பீங்க. உங்களுக்குன்னு ஒரு தனித்தன்மை இருக்கும். அதாவது சொல்லப்போனால் இவங்க காலகட்டங்களில் ஒரு பக்கம் இவரோட ஆக்ஷன் ஓரியன்ட் படங்களாக பண்ணிட்டு இருப்பார், இன்னொரு பக்கம் அவருக்கு காதல் இலவசன், அவருக்கு உண்டான சில கதைகளில் காதல், அப்புறம் தியாகம், இந்த மாதிரிலாம் படங்கள் பண்ணியிருந்தாங்க கூட இவங்க உடனே வந்து அவங்களுக்கு உண்டான அவங்களுக்கு என்ன செட் ஆகுதோ, எது அவங்களுக்கு வெற்றி கிடைக்குதோ, எதில் அவங்களுக்கு திருப்தி கிடைக்குதோ அதை நோக்கி தான் போயிட்டு இருந்தாங்க. யாருமே எடுப்பில் வந்து ஒரு துப்பாக்கிகளை வச்சுட்டு சுடுறதோ இல்லை வந்து அருவாள் வச்சு வெட்டுறதோ அந்த கல்ச்சருக்கே அவங்க தொடலை. அப்படிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு மைக் மோகன் அப்படின்னு இன்றைக்கி எல்லாரும் செல்லமாக சொல்கிறாங்க. அந்த மோகன் அவருடைய வெற்றி பயணங்கள் பாருங்கள், துப்பாக்கியே அருவா இல்லாமலேயே அவர் வெற்றிகளை சில்வர் ஜூப்ளி ஸ்டார்னு சொல்லப்பட்டவர் அவர். ஏன்னா அவ்வளோ வெற்றிகள் கொடுத்துருக்காரு. தொடர்ந்து அவர் படங்கள் எல்லா பாடல்களும் வெற்றி. கதாநாயகிகளுக்கு முக்கியத்துவம் இருக்கும், நகைச்சுவைக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும், பாடல்களுக்கு இருக்கும், அதில் அவர் இருப்பார். அவருடைய வெற்றி அதுதான் ப்ளஸ்ஸு. கேஷுவலாக பேசிருக்கும் போது நிறைய யங்ஸ்டர்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்ச ஒரு நடிகர் அடிக்கடி ஒரு அட்வைஸ் பண்ணுவார். என்னென்னா, பிரதர், ஒன்று நம்ம நடிக்கிற படம் ஓடணும், இல்லை ஓடுற படத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்வார். அவர் சொல்கிறது எந்த அளவுக்கு வேலிட் பாயிண்ட்னு நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஏன்னா ஒன்று நம்ம நடிக்கிற படம் ஓடணும்னா அதுக்கு உண்டான மெனக்கடல் நம்மக்கிட்ட இருக்கணும், அதுக்கு உண்டான அந்த அமைப்புகள் எல்லாமே நமக்கு அமைஞ்சிருக்கணும். இல்லை
இது ஷூர் ஷாட் ஹிட்ரா அப்படின்னு தெரிஞ்சால் அந்த படத்தில் நீங்கள் ஏதோ ஒரு பார்ட் ஆஃப் பார்சல் அப்படி இருந்திருக்கிறதுல தப்பு கிடையாதுன்னு சொல்ல வரேன். இது இவங்களை நட்புட ஒரு சிறு தொகுப்பு தான் நான் சொல்லியிருக்கேன். இதுக்கப்புறம் இன்னும் இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு நிறைய இருக்குது. அது மறுபடியும் விரைவில் இன்னொரு வீடியோ மூலிமா உங்களை நான் சந்திக்கிறேன்.